அன்பான சொந்தங்களுக்கு வணக்கமுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது மார்கழி மாதம் கடைசி நாள் எடுத்த வீடியோங்க. மார்கழி மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4:30க்கெலாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு நாட்டு மாட்டு சாணியில் வந்து பூசணி பூ வச்சு புல்லாறு பிடிப்போங்க. மார்கழி மாதத்தில் இடையில பார்த்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சதுனால வந்து பூசணி பூ பூக்கிறது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் வந்து செம்பருத்தி பூ வச்சிட்ருக்கேங்க. இந்த புல்லாருக்கு வந்து பூசணி பூவும் பீக்கம் பூவும் வச்சு புல்லாறு பிடிச்சி வைக்கணுங்க. இந்த புல்லாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அருகம்புல் வந்து குத்தி வைக்கக்கூடாதுங்க. பூசணி பூவும் பீக்கம் பூவும் தான் வந்து குத்தி வைக்கணும். மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து இந்த மாதிரி கோலம் போட்டு புல்லாறு பிடிச்சி வச்சு அந்த புல்லாறு ஃபுல்லாக சேர்த்தி வச்சு நாங்கள் வந்து தை மாதம் 3ஆம் தேதி வந்து பூப்பொங்கல் வந்து கொண்டாடுவோங்க. அதுக்காக மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து தை 3ஆம் தேதி வரைக்கும் இதே மாதிரி கோலம் போட்டு புல்லாறு பிடிச்சி வச்சு புல்லாருக்கு தீபம் வச்சு வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி வந்து சாம்பிராணியெல்லாம் டெய்லி காமிச்சிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் விநாயகருக்கு வந்து மார்கழி மாதம் தண்ணி விடுறதுக்காக கிளம்பிடுவோங்க. மார்கழி கடைசி நாள் திருவாதிரைங்க. அதனால் விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகனுக்கு தண்ணி விட்டுட்டு வர்றதுக்குள்ளே எப்படி விடிஞ்சிரு. நம்ம திருவாதிரைக்கு வந்து ஒரு சிந்தி இருந்து விரதம் விடுறது அப்படிங்கிறது வந்து பொழுது விடியறதுக்குள்ளே வந்து சாப்பிட்றணும் அப்படிம்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் நேரமே சாப்பிட்டு அப்புறம் விநாயகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு விநாயகர் கோயிலுக்கு போகிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட போகிறேங்க. நானும் என்னோடய பெரிய பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொன்னூஞ்சலில் வச்சுருக்கு. அதனால் அவங்க விரதம் இருக்காங்க. சர்வதா வந்து அடுத்த வருஷம் விரதம் இருக்கா அப்படின்ட்டுருக்கா. இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு ஏஜ் 12. ஸோ அடுத்த வருஷம் 13, அடுத்த வருஷம் இருந்துக்கோ அப்படின்னு சரின்ட்டாங்க. பெரிய பொண்ணு வந்து அடையில் தாங்க விரதம் விடணும். கோதுமை, பாசிப்பயிறு, சோளம் 3 வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம டெய்லி புல்லாறு பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புல்லாறு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 11 மணி வாக்கில் வந்து அந்த புல்லாறு வந்து எடுத்து வச்சிடணுங்க. இன்றைக்காவது சர்வதாவை எடுத்து வை சர்வதா அப்படின்னு. சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து மேடம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நம்ம மார்கழி ஃபுல்லாக பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த புல்லார் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 மணி வாக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தட்டி வச்சிடணுங்க. இதை வந்து எருன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து பூப்பொங்கல் வந்து பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து விறகு வச்சு எரிக்கணுங்க. மிச்சம் இருக்கிற இந்த புல்லார்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகர் கோயிலை சுற்றி இறச்சிட்டு வருவாங்க. பிள்ளைங்க வந்து எங்கள் ஊர்லேருந்து ஆற்றுக்கு போகிற வரைக்கும் வந்து விளையாண்டுக்கிட்டு வருவாங்க. அது இல்லாமல் அத்தை பொண்ணு மாமா பொண்ணுங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே அடித்து விளையாண்டுக்கிட்டு வருவாங்க. இந்த திருவாதிரைக்கு வந்து நாங்கள் கோலம் போட்டு தாங்க சாமி கும்பிடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி, சீப்பு, அதாவது ஒத்த சீப்பு, ரெட்டை சீப்பு, ஒத்த மதிகோதி, ரெட்டை மதிகோதி, சூரியன், சந்திரன், பிறை நிலா இதெல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி கோலம் போட்டு தான் நாங்கள் பூப்பொங்கலும் திருவாதிரையும் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். அம்மா, அண்ணி நாங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பச்சரிசி மாவில் வந்து நூல் வச்சு அதை குட்டி குட்டியாக வந்து உருண்டையாக பிடிச்சி அதில் தாங்க நாங்கள் விரதம் விடுவோம். இதை வந்து இலைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து வாழைப்பழத்துக்குள்ளே இந்த நூல் வச்சு விரதம் விடுவாங்க. அப்படியும் விரதம் விடலாங்க. சர்வதா வந்து இந்த வருஷம் நான் ட்ரை பண்ணுறேம்மா அப்படின்னாங்க. பச்சரிசி மாவு ஆல்ரெடி இருந்ததுங்க. அதுக்குள்ளே வந்து வெள்ளை நூல் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்து அதை வந்து குட்டி குட்டி பால் மாதிரி உருட்டணும். சர்வதா பாதி ரெடி பண்ணால் என்னால் முடியல நீங்களே ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டா. இந்த உருண்டை அதாவது இதுக்கு வந்து பேர் வந்து இலைங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து தண்ணி பானை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி பானைக்குள்ள ஒன்று, உப்பு பானைக்குள்ள ஒன்று, கூரை மேலே ஒன்று போடணுன்ட்டு அம்மா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய வீட்டுக்காரங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்து இந்த இலையும் மஞ்சள் சரடும் வந்து கொடுப்பாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுக்குவோம். எங்கள் ஊரில் வந்து இது வந்து அவங்கவுங்களே வந்து ரெடி பண்ணிக்கணுங்க. அடை வந்து நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அடை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி மாவு, தேங்காய் திருவல், நம்ம ஸ்வீட்டுக்கு வந்து கட்டி வெல்லம் இல்லைன்னா கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. இது நல்லா கலக்கி கொடுத்துட்டு பொன்னூஞ்சலில் வச்ச எல்லா பெண் குழந்தைகளுமே வந்து இந்த மாதிரி அடையில் தாங்க விரதம் விடணும். இரும்பு தோசைக்கல்ல இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி எடுத்துக்கிட்டு மேலே வந்து கீ போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த அடை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடை, இலை, பூசணிக்காய் பொரியல், மஞ்சள் சரடு 3மே விநாயகர் கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டு விநாயகனுக்கும் வந்து அடை, இலை, கயிறு வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோங்க. அம்மா
தக்ஷதா, சர்வதா, அண்ணா பொண்ணும் வந்துட்டாங்க. அவங்களும் 3 பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி வாக்கில் தான் கும்பிடுவோம். அன்றைக்கி சாயந்தரம் வந்து காப்பு கட்டணுங்க. அதனால் ஒரு 3 மணி வாக்கிலேயே வந்து அப்பா சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்க. 2 புல்லாரும் பிடிச்சி வச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு கொட்டுறகள் இல்லைன்னா நம்மளோட அம்மிக்கல் வச்சு அதுக்கு வெள்ளை நூலில் வந்து வெத்தலை கட்டணுங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு சாமியாக இருக்கிறதும் விநாயகரும் ஈஸ்வரனும் இருக்காங்க. 3 இலையில வந்து சாப்பாடு பரிமாறி அதை வந்து விரதம் இருக்கிறவங்க எத்தனை பேர் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து படப்பு போட்டு வச்சுருவாங்க. இன்னொரு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடை ஒரு பிளேட்லேயும் நம்ம இலை பச்சரிசி மாவுலாம் செஞ்சோம் இல்லைங்களா, அதுவும் 5 தட்டை கணக்குக்கு வருங்க. இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறநாளையும் இருக்கும். தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. எங்கள் வீட்டுக்கு அப்பா வந்தாங்கன்னா அப்பா பூஜை செய்வாங்க. அப்பா வீட்டுக்கு நாங்கள் போனோம் அப்படின்னா சர்வதா தான் பூஜை செய்வா. அதை எப்படி அப்படிங்கிறத அடுத்தடுத்த பூஜையில் சொல்கிறேன். அப்பா தான் வந்து விநாயகனுக்கு வந்து காணிக்கை வைக்கணுங்க. காணிக்கை வச்சுட்டு நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி ரசம் கரண்டி எடுத்து ஓ சாமி அப்படி சுத்தம் அப்படி சுத்தம் சரி அது நேரம் எடுத்து சுத்தம் சரி சோர்த்து பார்த்து அப்படி சாதத்துக்கு தட்டு போடுங்க. சரி தேவாத்தனை விடுங்க. எடுத்துங்க சார் முதல்ல உடம்பு பேசுவாங்க. நான் விடுங்க. இல்லை விரதத்துக்காரனுக்கு விட்டு போட்டு தான் நான் எடுத்துக்கொள்ள முதல்ல விரதக்காரில் எடுத்துங்க சாமி போய் பாடுறா அத்தை எங்கே போடுறாங்கன்னு நீக்கும் பூசியோட அத்திக்கு எடுத்தாங்க. பொடி சந்தனம் 2 கிலோமீட்டர் கோச்சு. அது கூட என்ன அவசரம் வேண்டாம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நிலாவுக்கு தண்ணி இறைச்சிட்டு சரடு கட்டிட்டு சாப்பிட்ருவாங்க. இப்போ வந்து நிலாவுக்கு தண்ணி இறைக்கிறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். 2 கை தண்ணி நிலாவுக்கு இறைச்சிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி மாவில் வந்து குட்டி குட்டி உருண்டை செஞ்சோம் இல்லைங்களா, அதை வந்து நிலாவுக்கு வீசிட்டு திரும்பவும் 1 கை தண்ணி வீசிட்டு தக்ஷதா வந்து அடையில் வந்து விரதம் விட்டுக்குவாங்க. நான் அம்மா அண்ணி நாங்கள் 3 பேரும் வந்து அந்த பச்சரிசி மாவில் இலை செஞ்சோம் இல்லைங்களா, அதில் தான் வந்து நாங்கள் விரதம் விடுவோம். 1 கை தண்ணி வாங்கி அந்த இலையை உள்ள வச்சு அதை அப்படியே முழுங்கிடணுங்க. ஏய் வண்டி மேலே போகுது. வண்டி வண்டி இந்த சதுரு 2 அத வாங்கி வீசு. அம்மாட்ட வாங்கி நிலாவுக்கு போடு சர்வதா. வெரி குட். நிலா வந்துதா? அப்ப நீங்க ஒரு கை வாங்கி போடு. அவ போட்டடா? யார் வாயில போடலையா? யார் சாப்பிடலையா? அத முழுங்கானோ நீங்க. அது நீங்க இல்ல இல்ல. நாங்க தான். இல்ல நீங்களும் முழுங்கவே இல்ல. முழுங்கா கூட. இந்த சரியா தண்ணியோட சேர்த்து பாராசிட்டமால். எனக்கு அது மாமா அட்டையா அட்டை திங்க அட்டை அம்மா அம்மா சதுர சதுரங்களே நிலாவையே காணோம். தக்ஷதாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய் மாமா இல்லைன்னா அப்ச்சி இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் வந்து கைக்கு சரடு கட்டி விடணுங்க.
சரடு கட்டி விட்டுட்டு அந்த முடிச்சுக்கு வந்து விபூதி சந்தனம் குங்குமம் வைக்கணும். அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்களும் சரடை கட்டிக்கிட்டு அதே மாதிரி அந்த முடிச்சுக்கு நாங்களும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்குவோங்க. நீ எல்லாம் எடுக்கல வாங்க சாமி நீ கிள அத்தையும் பொடி அத்தையும் விட்டுறாது. ஆமாம் அப்படி கிளக்க முடியாது. திருவாதிரை விரதம் இருந்து சாமி கும்பிட்ட எங்களுக்கு அம்மா அப்பா வந்து பணம் வச்சு கொடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணாங்க. அண்ணியும் வந்து பணம் வச்சு கொடுக்க சொல்லி சொன்னேன், அத்தையை விட்டுறாதீங்க அப்படின்னு. அண்ணி வந்து பேர் இல்லை, அதனால வந்து நாங்கள் பூப்பொங்கலுக்கு பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி போட்டு அத்தையை விட்டுட்டோம். சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அவங்களும் வந்து ஈவினிங் லேட் ஆகிடுச்சு நாங்களும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. சதுர்வேதாவை இருக்க சொன்னோம், பூப்பொங்கல் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு. இல்லை நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்பிட்டாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்களும் வீட்டுக்கெல்லாம் காப்பு கட்டியாச்சுங்க. வீட்டுக்கு காப்பு கட்டின கையோடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த புல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக காப்பு கட்டணுங்க. இப்படி தாங்க நாங்கள் திருவாதிரை விரதம் இருந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அடுத்தது பொங்கல் வீடியோவில் பார்க்கலாம்.